ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவோட பார்ட் 2 கண்டினியூவேஷன். எங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்துட்டு ப்ராசஸ் போச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சின்ன சப்போர்ட் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மாடியில் வந்துட்டு கோர்ஸ் பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸ் பிரிக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, தண்ணி தேங்கிறதுக்காக போர்ஷனாக பிரித்து வைப்பாங்க. இங்கே எப்படி பண்ணிட்டாங்கன்னா ரூமாகவே பிரிச்சுட்டாங்க. நம்ம பிளான் எப்படியோ அதே மாதிரியே பிரித்து அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி விடுறதுக்கு ஆரம்பித்தோம். 15 days கரெக்டாக தண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே கட்ட ஆரம்பித்தாங்க. மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படுன்றதை நாளே மேஸ்திரி சொல்லிடுவாங்க. பத்தலைன்னா காலையிலக்குள்ளே மெட்டீரியல் வர வச்சுருவோம். மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு மேலே ஏற்றிடுவாங்க. சிமெண்ட் மட்டும் கீழேயே அடுக்கி வச்சுருவாங்க. எனக்கு விஸ்வாக்கும் சஞ்சய்க்கும் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பில்டிங் போயிட்டு தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்கிட்டே இருப்போம். மேஸ்திரிங்களுமே விடுவாங்க, இருந்தாலும் எங்களுக்கு டைம் கிடைக்கும் போதும் நாங்களுமே விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி விட்டு பக்கத்து வீடு வரைக்கும்லாம் தண்ணி போய் திட்டலாவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு பயந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். கரண்ட் பில் கூட பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் கமர்ஷியல் பில்லுங்கிறதுனால பில்லு ரேட் எனக்கு வந்துட்டு அரௌண்ட் 5.5 to 6,000 வரும். வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் மோல்டு நல்ல நாளில் போட்டாச்சு. வாசக்காலம் வந்துட்டு தை மாதத்துலேயே வச்சிடணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் பண்ணியாச்சு. நாங்கள் மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊர்லேயே வாங்கி அங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். தை மாதம் 20 February 2 அன்றைக்கி 2 வாசக்காலமே வச்சாச்சு. திங்கக்கிழமை அன்னைக்கு 7:30 மணிக்குள்ளவே பார்த்திங்கன்னா 2 வாசக்காலுக்குமே வச்சு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைஞ்ச தண்ணி குடத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே போக சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. கீழ் வீட்டில் மட்டும்தான் ஃபுல் செவருமே கட்டி முடித்து காங்கிரீட் போட்டிருந்தாங்க. மேலே வந்துட்டு 3 அடி மட்டத்தில் தான் செவரு இருந்தது. ஆனாலுமே வாசக்கால் நல்ல நாளில் வச்சிடணும்னு சொல்லிட்டு வச்சு முடிச்சிட்டோம். வீடு கட்டும் போது ஒன்று இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு நிறைய பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சிலது ஃபில்டர் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் செலக்ட் பண்ணுவோம். அந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு கார்பெண்டர்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் எங்களுக்கு வாசக்கால் வேணும்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அவங்கள செய்ய சொன்னது. ரொம்ப கச்சன்னு பூ மாதிரிலாம் போடாமல் சிம்பிளாக நீட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் போயிருந்தோம். டோரோட அட்டாச்சு விண்டோ வர மாதிரி. 2 ஃப்ளோருமே பார்த்திங்கன்னா நாங்கள் 10.25 அடி ஹைட் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு 3 அடியில் வந்துட்டு ஜன்னல் வைக்கிறதுக்காக 3 அடி மட்டம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 7 அடி மட்டத்தில் கம்பி வைக்கிறதுக்காக கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3.25 அடி ஹைட்டுக்கு ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பலகை அடித்து கம்பி கட்டி மோல்டிங் போடுறது தான் வந்துட்டு ப்ராசஸ். இந்த ஹூக்கை பற்றி மெயினாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும். என்கிட்ட ஒரு ஊஞ்சல், அந்த 6 அடி ஊஞ்சல் ஒன்று இருக்குது. அப்பா கல்யாணத்தில் செஞ்சு கொடுத்தது. அது இது வரைக்கும் நான் மாட்டினதே கிடையாது, இடம் இல்லாததுனால. பட் இந்த வீட்லேயும் பெருசாக இடம் கிடையாது. ஆனால் இதை மாட்டி போட்டு ஆடணுமேனு ரொம்ப நாள் ஆசை. நல்லா ஒரு 16 mm ராடு கட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஊஞ்சலோட ஹூக்கை வந்துட்டு முன்னாடியே வெல்டு வச்சு மேஸ்திரிங்க கிட்ட கொடுத்துட்டோம். இந்த ஹூக்கு பார்த்திங்கன்னா W ஷேப்பில் இருக்கும், அதுவும் இல்லாமல் பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு மோல்டு மேலே வச்சுட்டு மோல்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணும் போது உள்ளே விட்டு திருப்ப முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே மோல்டிங் போடுறதுக்குள்ளேயே அந்த ஹூக்கை வந்துட்டு உள்ளே விட்டுடணும். அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சென்ட்ரிங் பலகை அடிக்கிறவங்க கிட்ட கூட ஹாலில் இந்த இடத்துல ஊஞ்சல் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டுமே எங்களுக்கு வந்துட்டு பலகை தான் அடித்து கொடுத்தாங்க. பலகை அடித்து கொடுத்ததுனால மேலே இருந்து உளி வச்சு தட்டி ஈஸியாக அந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணி முடிஞ்சிச்சு. ஃபைனலாக ஹூக் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. அந்த W ஷேப் ஹூக் மட்டும் உள்ளே வந்து நிற்கும். மேலே இருக்கிற அந்த வெல்டிங் அடித்தது வந்துட்டு மேலே மோல்ட்லேயே செட் ஆகிடும். இது மாதிரியே 2 சைடுமே வந்துட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் அது பண்ணுறதுக்குள்ளே பெரும் பாடாயிடுச்சு. 2-3 தடவை கழட்டி கரெக்டான அந்த பொசிஷனை வச்சு அதுக்கப்புறம் செட் பண்ணாங்க. குவாரியில் ஏதோ ஸ்ட்ரைக்கு வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு நாள் வரைக்குமே எனக்கு 20 mm ஜல்லி வரவே இல்லை. காலையில் மோல்டுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் எனக்கு 11 மணிக்கு தான் ஜல்லி வந்துச்சு. ஜல்லி வர வரைக்கும் அது வேறு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இவருமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட் ஷிஃப்ட் கிளம்பிட்டார். மோல்டு போடுற அன்றைக்கி நான் மட்டும்தான் இருந்தேன். கீழ் வீடு கூட ரெண்ட் தான் விட போகிறோம். ஆனால் மேல் வீடு நமக்கு தேவையானது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக ஒன்று ஒன்றையும் பார்த்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன்.
இந்த தடவை பார்த்திங்கன்னா மோல்டிங் வந்துட்டு மத்தியானமே 1 மணி போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா வெயிலில் தான் மோல்டிங் போட ஆரம்பித்தாங்க. மோல்டு போட்டு முடித்த பின்னாடி ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு மோல்டில் என்ன நடந்துச்சோ அதே ப்ராசஸ் தான். திருப்பியும் கோர்ஸ் பிரித்து தண்ணி விட ஆரம்பித்தாங்க. இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே தான் விட்டோம். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை போயிட்டு தண்ணி விட்டுருவேன் நான். கரெக்டாக விடுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகும் எல்லா பாக்ஸஸ்லேயும் தண்ணி விடுறதுக்கு. தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் மாடியில் வந்துட்டு ஒரு ரூம், ஒரு அட்டாச்டு பாத்ரூம், அதுக்கப்புறம் ஸ்டெப்புக்கான ரூம் போட்டிருந்தோம். இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட்டு, 40/30 வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. ஆனால் வெஸ்ட் ஃபேஸிங்கில் வாசல் இருக்க வேணான்னு சொல்லிட்டு நார்த் ஃபேஸிங் படி தான் நாங்கள் வாசல் வச்சுருந்தோம் 2 வீட்டுக்குமே. நம்மளுக்கு பிளாட் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயோ இல்லை நார்த் ஃபேஸிங்லேயோ கிடச்சிச்சின்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தி ஆகாமல் சூப்பராக பிளான் பண்ணி கட்டிடலாம். ஆனால் வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் சவுத் ஃபேஸிங்லேயும் இருக்கிற பிளாட்டுக்கு நம்மளோட பிளான் படி சப்போஸ் நாங்கள் நினச்ச மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் வாசல் வரணும் அந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு மீதி இருக்கிற ரூம் ஸ்பேசஸ் கிடைக்கும். இந்த வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா முழுக்க என்ன தான் சேரும். இதில் நிறை இருந்தாலும் சரி, குறை இருந்தாலும் சரி, அதுக்கு நான் தான் பொறுப்பு. பொதுவாகவே லேடிஸ்க்குனே ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூமும் இப்படி தான் இருக்கணும், இந்த அளவில் தான் இருக்கணும், இந்த பொருள் இங்கே தான் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணி கட்டின வீடு தான் இது. சஞ்சய் கூட சொல்லிக்கிட்டே இருப்பான், வீட்டில் வந்துட்டு ஹாலை விட கிச்சன் தாமா பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், கிச்சன் தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக பிளான் பண்ணியாச்சு. ஐலாண்ட் கிச்சன் போடணுமேன்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் ரொம்ப நாள் ஆசை. சரி, இருக்கிற ஸ்பேஸில் எவ்வளோ அழகாக பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஓரளவு செங்கல் வச்சு எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்தது காடி எடுத்து ஜன்னலும் ரூமுக்கான வாசக்கலும் வைக்கிறது தான் இருந்துச்சு. அதையுமே வந்துட்டு ஊர்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பூசு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பூசு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி பில்டிங் எல்லாம் ஃபுல்லாக நனைச்சி விட சொன்னாங்க. ஒரு 2-3 நாள் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக போய் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். பூசு வேலை பண்ணிகிட்ருக்கும் போதும் ஆஃபீஸில் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஓடிடுவேன். ஒரு தடவை காலையிலையும் ஈவினிங்கும் சைட்டுக்கு போயிட்டு தண்ணி விட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் வருவேன். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு தண்ணி ஜாஸ்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம், அதுக்கான அட்டாச்டு பாத்ரூம், அதுக்கப்புறம் ஸ்டெப்புக்கான ஹெட் ரூம், இதை ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பர்கோலா டிசைன் கொடுத்துருந்தோம். இது 3த்துக்குமே பலகை அடித்து ஒரே நாளில் மெஷின் வர வச்சு மோல்டிங் பண்ணிட்டாங்க. மற்ற மோல்டிங் எல்லாமே பேக்கில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் கொட்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து மெஷின்லாம் செட் பண்ணி மோல்டிங் பண்ணாங்க. பட் இந்த ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட்டில் வரதுனால ஃப்ரண்ட்டில் தான் வண்டி நிப்பாட்டி மோல்டிங் பண்ணாங்க அன்றைக்கி. பட் ஏர்லி மார்னிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1.5 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரோடு பிளாக்காக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பூச்சி வேலை பார்த்திங்கன்னா கீழ் வீட்டுக்கு உள்ளே ஃபுல்லாக பூசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழ் வீட்டோட அவுட்டர் ஏரியா, போர்ட்டிக்கோ, அந்த பாசேஜ் ஏரியாலாம் வந்துட்டு ஒன்றா பூச ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது வந்துட்டு வைகாசி மாதம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்துட்டு ஒர்க்கு டிலே ஆகிக்கிட்டே இருந்தது. பூச்சி வேலைக்கே பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலவே இப்போ வந்துட்டு ஆவணி மாதம் போஸ்ட்போன் பண்ணி வச்சாச்சு. மேலே மோல்டிங் போட்டிருந்ததையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல்லாகவே பூச்சி வேலை மேலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னர் அவுட்டர் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹோம் டூர் வந்துட்டு டீட்டெயிலாக எடுத்து போடுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஒர்க்கிங் மாம். ஸோ என்னோடய ஒர்க்குக்கு நடுவில் தான் வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பாய் பாய்.